வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இந்த சேனலை முதல் முறை பார்க்குறீங்கன்னா நான் சுபா. ஆல்ரெடி இந்த சேனலினுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இது புதன்கிழமை காலை ஒரு 8 மணி இருக்கும். காலையில் எந்திரிச்சு காஃபி போட்டு குடிச்சிட்டு பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாமே கட்டியாச்சு. நான் இங்கே கீழே வேலைகளை எல்லாம் பார்த்துட்ருக்கிறப்ப என்னுடைய ஹஸ்பண்ட் மேலே பசங்களை ரெடி பண்ணிடுவார். இன்றைக்கி நானும் டச் கிளாஸ்க்கு போகணும். அதனால் பசங்க கிளம்புனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் க்ளீனப் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மேலே போய் ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 9 o'clock நாங்கள் கிளாஸில் இருக்கணும். எல்லா வீட்லேயுமே 9 மணிக்கு முன்னாடி ஒரு குட்டி மாரத்தானே நடக்கும் இல்லை. எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், இருந்தாலுமே கொஞ்சம் டென்ஷனாக தான் நான் வேலை செஞ்சிட்ருப்பேன். ஏன்னா பசங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ப்ரெட்டு, ஹஸ்பண்டுக்கு லன்ச் இல்லை. ஸோ நானும் கிளாஸ் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா முடிஞ்சால் நைட்டு ஏதாவது கிரேவி வச்சுருப்பேன், இல்லாட்டி கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சமைப்பேன். அதனால் ஓகே தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹஸ்பண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதனால் பெருசாக ஹரிபரி இருக்காது. இருந்தாலும் பசங்க கூட லைட்டாக சண்டை போட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நான் கொஞ்சம் பங்க்சுவலாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இவங்க கொஞ்சம் லேட் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு கிளம்புறதுக்கு லேட் ஆகும், அப்புறம் கிளாஸுக்கு போகிறதுக்கு லேட் ஆகும். இன்றைக்கி வீடியோ கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் ஏர்லியராக எழுந்திரிச்சு பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஹேர் பேக் கொஞ்சம் போடலாம் அப்படின்ட்டு தான் முட்டையில் ஹேர் பேக் போட்டுட்ருக்கேன். முட்டையினுடைய வெள்ளை கரு அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் சில ட்ராப்ஸ் லெமன் விட்டுருந்தேன். இங்கே லெமனை ஸ்கிப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். முக்கியமாக ஹேர் கலர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லெமன் போட்டால் கொஞ்சம் அந்த கலரெல்லாம் போயிடும். அதனால் எக்கு மட்டும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஹேர் பேக் போடலாம். என்னோடய ஃபேவரட்டான ஹேர் பேக் இது. ஹேண்டியும் கூட டக்குன்னு முட்டை எடுத்தோமா உடச்சோமா தலையில் போட்டோமான்ட்டு இருக்கலாம். இந்த ஹேர் பேக் போட்ட டே எல்லாமே எனக்கு பெஸ்ட் ஹேர் டேவாக தான் இருக்கும். 2016-17 தான் ஃபஸ்ட்டு நாங்கள் யூரோப் வர்றோம். அப்போ வெண்பாவுக்கு 1.5 வயசு. இந்த புதுசில் கொஞ்சம் வருஷம் எல்லாம் ரொம்ப கில்ட்டாக இருக்கும். நம்மளால் ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியல, அப்பா அம்மா பக்கத்தில் இருக்க முடியல, ஒரு கோயில் குளத்துக்கு நல்லா ஒரு புடவை கட்டி மல்லிகைப்பூ வச்சுட்டு போக முடியல, குழந்தைங்க தாத்தா பாட்டிக்கிட்ட வளரல, குழந்தைங்க நம்ம கலாச்சாரத்தில் வளரல அப்படிங்கிற பெரிய குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எல்லா விஷயத்துலையுமே ஒரு சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் இருக்கும். சமைக்கிறதுல கூட சில காம்ப்ரமைஸ் இருக்கும். இங்கே நம்ம சமைக்கிறப்ப ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். நம்ம என்ன வேணால் சமைக்கலாம், பக்கத்து வீட்டில் அது ஒரு பிரச்சனையாக இருக்காது. இங்கே அப்படி கிடையாது. ஐயோ வெளியில் ஸ்மெல் போயிடுமோ, நிறைய புகை வீட்டுக்குள்ளே ஃபயர் அலாரம் அடிச்சிருமோ. இன்னும் சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம எக்ஸாஸ்டர் வழியாக புகை வெளியே போகல, பக்கத்து வீட்டுக்காரங்க கதவு திறந்து வச்சுருந்தாங்க, ஜன்னல் திறந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் போய் அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்க துணியிலெல்லாம் ஒட்டிக்குதாமா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இங்கே கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறப்ப கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் ஒரு நிம்மதியாக சமைச்சு சாப்பிட்றது கூட முடிய மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி கவலைகள் இருக்கும். நம்ம அங்கேருந்து கிளம்புறப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் கிளம்புவோம். நம்ம வெளிநாடு போகிறோம், ஜெர்மனி போகிறோம், நெதர்லாண்ட்ஸ் போகிறோம், யூரோப் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு கிளம்புவோம்ல. அப்படி கிளம்பி ஃப்ளைட் ஏறி இங்கே இறங்கி கொஞ்சம் எல்லாம் செட்டில் பண்ணி கொஞ்சம் நாட்கள் வரைக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நாம் ரொம்ப பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் போக போகத்தான் தெரிஞ்சிச்சு இங்கே வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு. கோவிடுக்கு அப்புறமா தானே ஹஸ்பண்டெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க. ஸோ வீட்டில் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தெம்பே இருக்குதுல்ல. ஆனால் முன்னையெல்லாம் அப்படி இருக்காது. ஹஸ்பண்ட் 5 நாளும் வேலைக்கு போயிடுவார். காலையில் போனால் சாயந்தரம் வர்றது. அது வரைக்கும் குழந்தைய நான் மட்டுமே பார்த்துக்கிட்டு இனம் மொழி இதெல்லாம் தெரியாத ஊருக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமாக எனக்கு தோணலை. வீட்டு வேலை, குழந்தை, வேலை, தனிமை, வீட்டு வேலை, குழந்தை, வேலை, தனிமை, இப்படியே தான் நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. அதனால் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ்க்கு போகிறப்ப இந்த மாதிரி நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அங்கே எனக்கு பிரேக் கிடைக்கும் ஒரு 10:30 வாக்கில். ஸோ அந்த டைம் நான் சாண்ட்விச் சாப்பிட்டுக்குவேன்.
வீட்டுக்கு ஒவ்வொரு முறை வீடியோ கால் பண்ணி பேசுகிறப்பவும் அங்கே நடக்கிற காட்சிகள், நான் தவறவிட்ட சொந்தங்கள், நான் தவறவிட்ட நண்பர்கள், நான் தவறவிட்ட கதைகள்னு எல்லாமே இருக்கும்ல. அப்போவெல்லாம் ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும், ச்சே நம்ம இந்தியாவில் இருந்திருக்கணும்ல அப்படிங்கிற கேள்வி என்னை விட்டு போகாமையே இருக்கும். நம்ம வீட்டில் சைடு கார்டனும் ஃப்ரண்ட் கார்டனும் வேலை நடக்குது. இதை பற்றின அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு தெரியும் நம்மளில் பல பேர் வந்து நம்ம ஏன் இங்கே இருக்கிறோம், இந்தியாவே போயிடலாமா அப்படிங்கிற கேள்விகளோடவே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த கேள்விகள்லேருந்து எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிது. அந்த தெளிவை வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் படிக்கிறதுக்காக வந்திருக்கலாம், இல்லாட்டி ஹஸ்பண்டோட வேலைக்காக மனைவிகள் வந்து டிபெண்டன்ட் விசாவில் வந்திருக்கலாம். நம்மளுடைய ப்ரொஃபஷனல் எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருந்துருக்கலாம். அங்கே நம்ம ஓரளவுக்கு சம்பாதிச்சுட்டு இருந்திருப்போம். இங்கே வந்துட்டு வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறப்போ அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போவுமே எது நம்ம கையை விட்டு போச்சோ அதை பற்றியே தான் நினச்சி கவலைப்படுவோம். அதே மாதிரி தான் இதுவும் நம்ம விட்டுட்டு வந்த சொந்தங்கள், அப்பா அம்மா, நம்மளுடைய ஊர், இதெல்லாம் நினச்சி இங்கே வந்து உட்காந்துட்டு கவலைப்பட்டுட்ருப்போம். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடுறோம். ஒரு விஷயத்தை விடுறோம் அப்படிங்கிறதுல இன்னொரு தொடக்கம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத மறந்துடுறோம். எப்போவுமே விட்டு போன விஷயங்களை மறந்துட்டு தொடக்கத்தில் நம்ம வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னாவே பாதி பிரச்சனைகள் தீர்ந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு எப்போவுமே என்ன தோணும் அப்படின்னா, நான் வளர்ந்த இடத்த விட, நான் வளர்ந்த குடும்பத்தை விட, நான் உருவாக்கி இருக்கிறேன்ல இந்த குடும்பம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஐ மேட் திஸ் ஃபேமிலியில் இந்த ஒரு விஷயம் என்னை இன்னுமே முன்னோக்கி போகிறதுக்கு உதவுது. குழந்தைகளினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், கணவருடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வகையில் இந்த நாடு வந்து இதுக்கெல்லாமே உதவி செய்யுது. நான் வந்து ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், ஹஸ்பண்டுடைய ரொம்ப நாள் பக்கெட் லிஸ்ட் அது காஃபி மிஷின்ட்டே இருந்தார். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வேணும்ட்டே இருந்தார். நான் கொஞ்சம் அதை வந்து அசால்ட்டாகவே எடுத்துக்கிட்டேன், எதுக்கு அது அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் அவர் வந்து இந்த தடவை வாங்கணும் அப்படின்ட்டு வாங்கிட்டார். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கிச்சனில் ஒரு தனியாக எனக்கு இன்னொரு ஸ்டோரேஜ் யூனிட் வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் இடம் பத்தலை. சரி, அப்புறமா நாங்கள் யோசித்தோம் 2 பேரும், ஓகே எனக்கு ஸ்டோரேஜ் யூனிட்டாகவும் இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு காஃபி மிஷின் வைக்கிறதுக்கான டேபிளாகவும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த பிராண்டில் வந்து நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அமேசானில் தான் போட்டிருந்தோம், சோபை அப்படிங்கிற பிராண்டு. பேக் ஓப்பன் பண்ணி பிரித்து வச்சு, ஸோ அதெல்லாம் செட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் டே எடுத்துக்கிச்சு. எனக்கு வந்து இதோட வுட்டு இதெல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீலு நம்ம வந்து இதை நகர்த்திக்கலாம் எங்கே வேணால். அதே போல் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற டேபிளை. இது வந்து எக்ஸாக்டாக ஒரு ஐலாண்ட் கிச்சன் மாதிரி வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிச்சன் பெருசாக இல்லை, சின்னது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து செவுத்தை ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ தேவைப்படுதுனாலும் ஈஸியாக மூவ் பண்ணிக்கிறதுனால நம்ம வந்து கெஸ்ட் யாராவது வர்றாங்க, இந்த டேபிளை ஹாலுக்கு கொண்டு வரணும்னா கூட நம்ம வந்து அங்கேருந்து இங்கே டைனிங் டேபிள் கிட்ட கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா, அந்த ட்ராயர் வந்து ஸ்மூத்தாக வந்து க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் ஸ்டக் ஆகுது வெளியில் இழுத்து உள்ளே க்ளோஸ் பண்ணுறப்ப. அதே போல் ஷெல்ஃபோட 2 டோருக்கு இடையில வந்து சில கேப் தெரியுது. இது வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, மற்றபடி எல்லாமே ஓகே தான். கொஞ்ச நேரம் இன்பா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் அவங்க 2 பேரும் விளையாட போயிட்டாங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறேன். சும்மா எடுபடி வேலை தான், பிடிச்சிக்கிறது, ஸ்க்ரூ எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து அவரே செட் பண்ணிட்டாரு. சரி, நம்மளுடைய புலம்பலுக்கு வருவோம். ஒரு கட்டத்தில் பேரண்ட்ஸை நினச்சி நம்ம கவலைப்படுவோம். சில சமயங்களில்
பெற்றோர்கள் கூட இருக்க முடியல, சில நேரங்களில் அவங்களுக்கு உதவியாக இருக்க முடியல அப்படிங்கிற குற்ற உணர்வெல்லாம் நம்மளுக்கு வரும்ல. அதுலேயும் எங்களை மாதிரி ஒரு மிடில் ஏஜில் இருக்கிற ஒரு ஃபேமிலியாக இருந்துச்சு அப்படின்னா இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சரிதான், உதவி செய்ய முடியல, பக்கத்தில் இருந்து பார்த்துக்க முடியல அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ட்ராபேக் தான். ஆனால் அவங்களுடைய பிரச்சனைக்கு நம்ம எங்காவது ஒரு பக்கம் தீர்வு காண முடியும், நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும். அதை எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய பெற்றோர்களுடைய கனவுகள் எல்லாம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம முன்னேறதா தான் இருக்கும். ஏதோ கஷ்டப்பட்டு பையனையும் பிள்ளையும் படிக்க வச்சு எப்படியோ அவங்களுடைய லைஃப் வந்து அங்கே இருக்கிறாங்கப்பா, அவங்க எப்படியோ வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு எண்ணம் தான் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதே போல் பசங்க நம்மளுடைய சூழலில் வளரல அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். இங்கே வேறு மாதிரி இருக்கிறாங்க, இங்கே வேறு மாதிரி வளர்கிறாங்க, நம்மெல்லாம் இப்படி வளர்ந்ததில்லை, நம்மெல்லாம் இந்த மாதிரி செஞ்சதில்லை, அந்த மாதிரி கவலைகளோடவே இருப்போம். ஆக்சுவலி நம்ம அப்பா அம்மாவை கேட்டால் அவங்களும் இந்த கதையை சொல்லுவாங்க. நாங்கள் வளர்ந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வளரல, நாங்கள் இருந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருக்கலை, எங்கள் அப்பா அம்மா முன்னாடியெல்லாம் நாங்கள் உட்காரவே முடியாது, ஆனால் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு கதை சொல்லுவாங்கல்ல. அதே தான் நம்ம வந்து இப்போ நம்ம குழந்தைகளை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நான்லாம் இப்படியே இல்லை எங்கள் அப்பா அம்மா கிட்ட, நீ எப்படி வளர்ற அப்படிங்கிற கவலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பசங்க 2 கல்ச்சரோட ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வீட்டில் சில விஷயங்களை பின்பற்றுறோம்ல, அந்த விஷயங்களையும் அவங்க பார்த்து தான் வளர்கிறாங்க. அதே போல் வீட்டை விட்டு வெளியே போனால் இங்கே ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, அந்த கல்ச்சரையும் அவங்க பார்த்து தான் வளர்கிறாங்க. 2மே வந்து அவங்கள ஸ்ட்ராங்காக்குதோ ஒழிய எங்கேயுமே அவங்க விழுந்து போகிற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே அவங்களுக்கு ஒரு லெசனாக தான் நான் பார்க்குறேன். குழந்தைகளுக்கு ஒரு கையில் அவங்களுடைய வேரூன்றிய மரபு, மற்றொரு கையில் புதிய வாய்ப்புகள். இது வந்து சரிதானே? இதில் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? பேரண்டிங் அப்படிங்கிறத ஒரு ஜட்ஜ்மெண்டலுக்குள்ளே கொண்டு வர முடியாது. எங்கே வளர்ந்தாலும் ஒரு சில சமயம் சில தவறுகள் ஏற்படத்தான் செய்யும். அதற்காக இருக்கிற இடத்த குறை சொல்ல முடியாதுல்ல. அதனால் எனக்கான தெளிவு, எனக்கான கருத்துக்கள் தான் இது எல்லாத்தையும் தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுவே உங்களுக்கு வேறு மாதிரியான கருத்துக்கள் இருக்கலாம். அது அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஸோ நான் வந்துட்டு கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு ரசம் மட்டும்தான் வச்சேன். ரசம் வச்சுட்டு முட்டை வறுத்துட்டு சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டை வந்து பசங்களை பிக்கப் பண்ண போக சொல்லிட்டேன். மழை வருது அப்படிங்கிறதுனால. ஸோ அவர் வந்து பிக்கப் பண்ணுறக்கு போயிட்டார். நீ அடுத்து என்னென்னா பசங்க வந்துட்டு பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அவங்க கூட கொஞ்சம் ஓரி ஆடிட்டு அப்புறம் அவங்கள வந்து இப்போ எந்த கிளாஸும் இல்லையா, கொஞ்சம் இந்த மொபைலு டிவி எல்லாம் கொஞ்சம் பார்க்க விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கிறேன். ஒரு 3-4 மணி வரைக்கும் நான் எதுவும் அவங்க பார்க்காத மாதிரி பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் எனக்கு கிளாஸஸ் இருக்கிறங்கேட்டி நான் மேலே போயிடுவேன்னா வேறு வழி இல்லை. இன்பா வந்து கொஞ்சம் அவனை காம் டவுன் பண்ணணுங்கிறதுக்காக நான் டிவி போட்டு விட்டுட்டு தான் போவேன். அதனால் ஸ்க்ரீன் டைம் வந்து அவங்களுக்கு 4 மணிலேருந்து ஒரு 1 or 2 hours இருக்கும்னு வைங்களேன். ஸ்கூல் டைம்ஸில் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கீழே நான் கிளாஸஸ் முடிச்சு வந்ததுக்கப்புறமா சாப்பிட கொடுப்பேன்ல, சாப்பிட்டுட்டு அவங்க வந்து ஒரு 8-8:30ங்கிறப்ப வந்து நான் கீழே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவங்ககிட்டருந்து எல்லாம் வாங்கி வச்சுருவேன். வாங்கி வச்சுட்டு அது இதுன்னு பேசிட்டு விளையாண்டுட்டு அப்படியே சமையல் முடிச்சிடுவேன். சமையல் முடிச்சுட்டு எகெயின் சாப்பிட்றப்ப வேணும்னு கேட்பாங்க. அப்போ சாப்பிட கொடுத்துட்டு டிவி பார்த்துட்டு நாங்களுமே நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றப்ப கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு பசங்களை சாப்பிட வச்சுட்டு 8:15-8:30ங்கிறப்ப அவங்க பெட்டுக்கு போயிடணும். கம்பல்சரி ரூலு, இந்த வீட்டோட ரூல் அது. ஸோ அதனால் வந்து அவங்க பெட்டுக்கு போயிடுவாங்க. மீறி போனோம்னா 8:45, அதுக்கு மேலெல்லாம் இருக்க அலௌட் இல்லை. ஸோ அந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி ஒரு ரூல் செட் பண்ணி வச்சுருக்குறோம் வீட்டில். சில சமயம் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தேன்னா எனக்கு என்னமோ பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி விட்டுருவேன். சில சமயம் நானே எனர்ஜெட்டிக்காக இருந்தேன் அப்படின்னா பசங்கக்கிட்ட இல்லை ஏதாவது
கிராஃப்ட். வெண்பா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் கிராஃப்ட் ட்ராயிங் அப்படின்னு சொல்லி அவள் கொஞ்சம் கமிட் ஆகிக்கிட்டா. அதனால் அவள் ரூமுக்கு போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கா. இன்பா தான் கொஞ்சம் சின்ன பையங்கிறதுனால அவனை கொஞ்சம் இழுத்து பிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவ்வளவு தாங்க. இந்த டே வந்து ஆஃப்டர்நூன் முடிஞ்சிருச்சு. பசங்க வந்துட்டாங்கன்னா எனக்கு அந்த டே முடிஞ்சுது. 2 o'clock எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ அவ்வளோதான். நான் உங்களை மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களை மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை திஸ் இஸ் சுபா ஃப்ரம் சுபாஸ் ஹோம் டைரி. டாட்டா சொல்லுடா.